வீடு வந்த வெண்ணிலவு பகுதி 35. சார், அடியாளுக்கு இந்த வீட்டு வாடகைக்கு முதலில் என் நல்ல உடைகளுக்கெல்லாம் உங்கள் வீட்டில் இவளுக்கு போட்ட சங்கிலியை விற்ற பணத்தை தான் செலவு செய்தாள் சார். அவன் எல்லாவற்றையும் கொட்டி கடை பரப்பிக் கொண்டிருந்த போது தீவனும் ஆசுவும் கூட அறையினுள் வந்து சேர்ந்தனர். அப்போதும் எல்லாம் பொய் என்று தொடங்கிய சவிதா பரமேசனின் முகத்தை பார்த்துவிட்டு, உங்கள் மேல் கொண்ட காதலில் பைத்தியம் போல நடந்து கொண்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவன் காலில் விழப்போனாள். சற்று நகர்ந்து நின்று ரதியின் முகத்தை நோக்கியவன் மீண்டும் சவிதாவிடம் திரும்பினான். இந்த நந்தகுமார் அப்ரூவர் ஆகிவிட்டான். போலீஸுக்கு போனால் உன் கதி என்ன ஆகும் என்று தெரியும் அல்லவா? பரம் என்றவளின் குரல் நடுங்கியது. சரி, போலீஸில் புகார் செய்யவில்லை. மேற்கொண்டு 1,00,000 ரூபாயும் கூட தருகிறேன். ஆனால் நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும். குற்றத்தை ஒப்புக்கொண்டு எழுதி தருவதோடு இனி என் வாழ்வில் தலையிடுவது இல்லை என்று எழுதி கையெழுத்திட வேண்டும். சம்மதம் என்றால் ஆளுக்கு 1,00,000 அவரவர் வீட்டுக்கு போகலாம், அல்லது அப்படியே மாமியார் வீட்டுக்கு போக நேரும். என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டான். கடைசியாக அந்த கேள்வியை கேட்கவே தேவையில்லை என்று தெரிந்தது. எழுதி வாங்கி கொண்டு இவர்கள் இருவரையும் பஸ் நிறுத்தத்தில் விட்டுவிடுங்கள் தீபன். ஆசு, அப்புறம் ரொம்ப நன்றி. நானும் ரதியும் முதலில் கிளம்புகிறோம். இவளை சீக்கிரமாக அம்மா முன் கொண்டு சென்று நிறுத்த வேண்டும். நீங்கள் இந்த வீடு மற்றும் எல்லாம் பார்த்து முடித்து விட்டு வாருங்கள். என்ன, வரட்டுமா என்று பரமேசன் ரதியை இழுத்து கொண்டு கிளம்பிவிட்டான். கண்ணில் சிரிப்போடு, வீட்டு மாப்பிள்ளையாக போகிறவன் நான், கொஞ்சம் மரியாதையாக நடத்த சொல்ல ரதி என்றான் தீபன். சொல்லுகிறவர்களும் செய்ய வேண்டும் தானே என்று பூடகமாக பதில் கொடுத்துவிட்டு ரதியின் கையை விடாமலேயே காருக்கு கூட்டி போய்விட்டான் அவன். கார் கிளம்பி செல்லவும் அவர் பற்றியிருந்த இடத்தை தேய்த்து விட்டபடி, அத்தான் சரியான முரடு போல என்றாள் ரதி. காலை உடைக்காமல் விட்டேனே என்று சந்தோஷப்படு. இது என்ன வேலை ரதி? கரணம் தப்பினால் மரணம் என்கிற மாதிரி. ஏதேனும் பிசகி போயிருந்தால் என்ன ஆகும்? மாமா மகள் மரகதம் என்று நினைத்தேன், ஆனால் மக்குத்தான் போல என்றானவன். அத்தை மகன் அசடாக இருந்தால் மாமா மகள் மக்காய் இருப்பது தானே பொருத்தம் என்று வாய்க்குள் முணுமுணுத்தாள் ரதி. என்னது என்றானவன். ஒன்றுமில்லை, இப்போதுதான் ஒன்றும் ஆகவில்லையே என்று முறுவலித்தாள் அவள். அம்மா ஓய்ந்து போய்விட்டார்கள் தெரியுமா? உன்னிடம் அவ்வளவு பிரியம். பாதி நேரம் படுக்கைதான். அவர்களை எண்ணி பார்க்க வேண்டாமா? அத்தையை பற்றி தான் ரொம்பவும் யோசித்தேனதான். ஆனால் உதயாவை அவர்கள் கூடவே இருக்க சொல்லி கவனித்துக் கொள்வதாக அந்த பொறுப்பை தீபன் ஏற்றுக்கொண்டாரே. ஆக அவளும் கூட்டுக்கல்லிதானா? ஆனால் அன்பும் தவிப்பும் துன்பமும் அம்மாவுக்கு மட்டும்தான் என்றான் நினைத்தாய் என்றான் ஒரு மாதிரி குரலில். இல்லையே, அதனால்தான் காலம் முழுவதும் வேதனைப்படுவதற்கு ஒரு 4-5 நாள் சற்று அதிக கஷ்டப்பட்டால் பரவாயில்லை என்று இந்த முயற்சியில் ஈடுபட்டேன் என்றாள் அவள் தெளிவாக. என்ன வாழ்நாள் முழுவதுமா? யாருடைய வாழ்நாள் என்றான் அவன். ஓரக்கண்ணால் பார்த்து, அதை பற்றி தெரியாதவர்களுக்கு சொல்லி பிரயோஜனமில்லை என்று உதட்டை பிதுக்கினாள் ரதி. ஓஹோ, அதே போல தெரிந்தவர்களுக்கு அது பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையாக்கும். சரி, அது வேண்டாம், வேறு சொல்லு. உன் அப்பா என்னை தன் மாப்பிள்ளையாக ஏற்றுக்கொள்வாரா என்றான் பரமேசன். அது பற்றி அவருடைய மகளைத்தான் அபிப்பிராயம் கேட்டு சொல்ல வேண்டும் என்று மிடுக்காக பதில் வந்தது ரதியிடமிருந்து. அதை நீ என்ன கேட்பது? நானே கேட்டுக்கொள்வேனே, ஆனால் வேறு மாதிரியாக என்று காரை ஓரமாக நிறுத்தி ரதியை பின்புறம் இழுத்தான் பரமேசன்.